வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த சத்துணவு அமைப்பாளர் ஆட்கள் சேர்ப்பு. அதாவது சத்துணவுலேயே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 3 விதமான வேலைவாய்ப்பு இருக்குது. அங்கன்வாடியில் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 விதமான வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் இருக்கா. இதில் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன, அந்த தூரச்சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்குண்டான அறிகுறிகள் என்ன, அது எப்படி நம்ம வாங்கணும், எங்கே வாங்கணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக 1 by 1 பொறுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய சத்துணவு வேலைவாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, காலை உணவு, மதிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இப்போ பிரிச்சிருக்காங்க. மதிய உணவுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, காலை உணவு திட்ட வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது. சேலரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். அதாவது மதிய உணவுக்கும் அதே சேலரி தான், காலை உணவுக்கும் அதே சேலரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்டேஷன் என்ன அப்படின்னா, மதியம் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான உணவுகள் பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்படுது. காலையிலேயே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான உணவுகள் வழங்கப்படுது. காலையில் டிஃபன் ஐட்டம் மாரி தோசை, இட்லி இதுமாரி வழங்கப்படுகிறது. பூரி, கிச்சடி, ரவா இதுமாரி சேமியா இதுமாரி கொடுக்குறாங்க. இது மதியம் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு குழம்பு, இதுமாரி முட்டை சாப்பாடு, ஒவ்வொரு சில டைம் பருப்பு சாப்பாடு இதுமாரி கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் எல்லாமே ஒன்று தான். அந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். அது இல்லாமல் நிறைய விதமான தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் மட்டுமல்ல, இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 விதமான வேலைவாய்ப்புக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சமையலர், சமையல் உதவியாளர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா மற்ற வேலைவாய்ப்புகளும் பார்த்திங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்போ தான் எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே கொடுப்பாங்க. அப்போ தான் நாம் நெக்ஸ்ட் லெவலுக்கெல்லாம் போக முடியும். அதில் நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா, 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா தான் பொறுப்பாளராகவே ஆக முடியும். ஏன்னா அங்கே கணக்கெல்லாம் போடணும், இதுமாரி நிறைய விதமான அப்டேட்லாம் அதில் இருக்கிறதுனால அதுக்கு மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்பை எடுத்து செய்கிறதுக்கு முன் வரலாம். அரசாங்க செயலிருந்து சொல்லப்படுறது பார்த்திங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்பை செய்யலாங்க. இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும்னு கிடையாது, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி தான் இருக்கணும். அந்த சட்டம் ஏன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஊரில் அவங்களே இருக்கிற மாரி ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்களே வேலையை பணியமர்த்திட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அது இருக்கக்கூடாது, எல்லா சமுதாயமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இவங்களுக்கு கோட்டா ஒதுக்கியிருக்காங்களோ அந்த கோட்டாவில் தான் அவங்க வேலைக்கு போகணும். புரியுதுங்களா? இப்போ எலெக்ஷன் டைம்லேயே கூட இங்கே இவங்க தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்குது. இங்கே எம்பிசி தான் நிற்கணும் அப்படின்னா அந்த கோட்டாவில் எம்பிசி தான் நிற்கணும். அதேமாரி இங்கே பிசி தான் நிற்கணும் அப்படின்னா பிசி ஒரு ஆள் நிற்கணும், அங்கே எம்பிசி நிற்க முடியாது. இதுதான் அரசாங்கத்தோடைய சட்டம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான
கருத்துக்களையும் சொல்லலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இப்போ எப்படி என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். மினிமம் வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதேமாதிரியே அங்கன்வாடியில் பொறுப்பாளராக இருக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வயது வரம்புகள் 18லேருந்து 38 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் வந்து எஸ்சி பிசி எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே தருவாங்க அப்படின்னு. அதை தொடர்ந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தரத்துக்கு முன்னாடி இந்த தூரச் சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த தூரச் சான்றிதழ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளிக்கு இடையே உள்ள தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் மீட்டர் அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணிட்டு சொல்லணும். அது வந்து ஒரு சான்றிதழாக அரசாங்கம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு தூரச் சான்றிதழ் வாங்கிக்கிறது பெட்டர். ஓகே, இது எங்கே வாங்குறது? இதுதான் வந்து இப்போ எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சான்றிதழ் வந்து நாங்கள் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸுக்கு நேரடியாக போங்க. போயிட்டு இப்படி எங்களுக்கு தூரச் சான்றிதழ் வேணும், இப்படி நாங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறோம், அதாவது அந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போகிறோம், எங்களுக்கு வந்து ஒரு தூரச் சான்றிதழ் வேணும், இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் வந்து இருக்கிறதுக்குண்டான சான்றிதழ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் விஏஓ கிட்ட தெளிவாக சொல்லணும். ஓகேங்களா? அவங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் ப்ரெஷர்ஸ் இன்னும் நிறையா இருக்கும். நீங்கள் போய் இப்படி தூரச் சான்றிதழ் கொடுங்க அப்படின்னா அவங்க எதுக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. கேட்பாங்க அவங்க எதுக்கு உங்களுக்கு தூரச் சான்றிதழ், என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் தெளிவாக சொல்லணும். இப்படி வந்து இப்போ சத்துணவில் சமையல் உதவியாளர் சமையல் பொறுப்பாளர்னு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து விண்ணப்பிக்கணும், அதுக்கு வந்து தூரச் சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம கேட்ட வரைக்கும் வந்து விஏஓ ஆஃபீஸில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா அந்த விஏஓ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக ஒரு ஃபார்ம் ஒன்று வாங்கிட்டு வாங்க, நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் போய் கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உடனடியாக டைப் பண்ணியுமே கூட அவங்க வந்து ஒரு ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அங்கே என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய சிக்னேச்சர், விஏஓடைய சிக்னேச்சர் எதிர்பார்ப்பாங்க, சீல் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து கட்டாயமாக எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜராக நடக்கிறது இதுதான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கொடுப்பாங்க? நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எங்கெங்கே கொடுப்பாங்க, நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். தெரியல அப்படின்னா கட்சியில் இருக்கிறீங்க இல்லைன்னா இந்த பொறுப்பில் இருக்கிறீங்க இவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் யூனியன் ஆஃபீஸ் எங்கேப்பா இருக்குது அப்படின்னா. அங்கே அந்த யூனியன் ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குவாங்க. எந்த டைமு எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இந்தந்த மாவட்டத்தில் இந்த யூனியன் ஆஃபீஸில் இங்கே கொடுக்குறாங்க, மொபைல் நம்பரோடு கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக ஃபோன் அடித்து கேட்டு போயிடலாம். அந்த டைமில் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோன் எங்கேஜாக இருக்கும், பிஸியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய யூனியன் ஆஃபீஸில் இதுமாரி வேலைவாய்ப்பு வந்து இருக்குது, இப்போ வந்து விண்ணப்பிக்கிறாங்க, ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். அதுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து எழுதணும், நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதணும், அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் எழுதலாம். இல்லை அப்படின்னா அது அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் போட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், நேரில் தான் போகணும், எந்த ஒரு போஸ்ட்டு எதுவுமே கிடையாது. நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கணும். உங்களுக்கு எரர் ஆகுது, சப்போஸ் எரர் ஆகிட்டால் தப்பாகிட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா போகக்கூடிய 2 பேர் இல்லை 3 பேர்த்த கூட்டிகிட்டே போயிருங்க. கூட்டிகிட்டு போய் ஃபில் பண்ணுங்கள். வாங்குறப்ப 3 ஃபார்மாக வாங்கிக்கலாம், இல்லை 2 ஃபார்மாக கூட வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஒரு 3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தல் திருத்தல் இல்லாமல் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பிடிஎஃப்
அப்படின்னு சொல்லிட்டு கீழே யாரெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா வீடியோ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எதுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் வருதோ நான் அதுக்கு தகுந்தாற போல் நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறதும் இல்லை லிங்க் கொடுக்குறதும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்துக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.